இன்னும் நல்லா அந்த வாசனை வந்து அது சொயின்னு அப்படி ஆகிடும். எப்படி ஆகிடும்? சொய். ஓகே. இப்போ தான் அடுப்பில் வச்சுருக்கீங்க. அடுப்பில் வச்ச ஒரு 15 செகண்ட்ஸ் அண்ட் தட் இந்த நல்ல அந்த சுட்ட கத்திரிக்காய் வாசனை. அதே தான் சுட்ட கத்திரிக்காய் வாசனை. ஃபேபுலஸ். ஸோ திஸ் இஸ் அ சுட்ட கத்திரிக்காய் பச்சை புளி கொத்து. இது வந்து என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் இட்டர்னல் லவ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அந்த பச்சை புளியோட ஒரு டேஸ்ட்டு, அந்த சுட்ட கத்திரிக்காயோட வாசனை சேரும்போது இட் இஸ் அ மேட்ச் மேட். எக்ஸாக்ட்லி. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து எப்படி வீட்டில் வந்து பண்ணுறா அப்படின்னு தெரியும்னா, இப்படி தூங்கி எழுந்து படியில் நம்ம நடந்து வரும்போதே அப்படியே அந்த வீடு ஃபுல்லாக அந்த சுட்ட கத்திரிக்காய் வாசனை இருக்கும். அது கிச்சனுக்குள்ளே வரும்போது என்ன சுட்ட கத்திரிக்காய் தொகையெல்லாம் கொத்சுவா அப்படி தான் கேட்க தோணும். இதில் நான் அந்த மாதிரி கேட்கும்போது ஷீல்ஸ் பி லைக் ஆமாம் இதுதான் கொத்சு. நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சேன் பேர் ஷீல்ஸே இத்தனை நாள் நீ சமைச்சு இது கூட தெரியலனா அப்புறம் என்ன மக்கு தான் நீ அப்படின்றவேன் நான். அது கூட தெரியல எனக்கு. ஸோ இது இன்னும் கூட சுடணுமா? அது என்ன சுடணும், இன்னும் வாசனை பக்கா வாசனை வரல. இன்னும் இப்போ தான் ஸ்லோலிசி இந்த மேலே அந்த ஸ்கின்லாம் விரியறது பாரு, வெடிக்கிறது. ஓகே. இன்னும் நல்லா அந்த வாசனை வந்து அது சொயின்னு அப்படி ஆகிடும். எப்படி ஆகிடும்? சொய். ஓகே. அது இப்போ குண்டாக இருக்குது பாரு, இப்போ இன்னும் ஹார்டாக இருக்கு பார்த்து. அது இன்னும் இதுவாகிடும். அதை வந்து நல்லா திருப்பி 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 போகணும். சின்ன கத்திரிக்காய் இருந்தாக்கா 3 நாள் அப்படியே வச்சுப்பிடலாம். டெலிவரி ஆன லேடிஸ் இருந்தான்னாக்கா இந்த கத்திரிக்காய் இதே மாதிரி சுட்டு என்ன பண்ணுவானாக்கா புளியெலாம் போட மாட்டான். வெறும் துளியூண்டு நல்லெண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம்பருப்பும் தாளிக்க மாட்டான். அது வாயுன்னு சொல்லிவிட்டு துவரம்பருப்பு தாளிப்பான். தாளித்து பெருங்காயம் போட்டு அதை சாதத்தில் பிசைஞ்சு உப்பு போட்டு நெய் சாதத்தில், தட்ஸ் யூ நோ வாட் தே கால் இட், கத்திரிக்காய் சொள்ளேம்பா. சொல்ல தட்ஸ் கால் அது என்னத்தினால சொல்கிறாங்கிறது இப்போ தெரியாது. பட் இன்றைக்கி சொல்ல பண்ணலாமான்னு மை பாட்டி யூஸ் டு ஆஸ்க். சொல்லேன்னா இதுதான். துவண்டு இருக்கு பாரு அது. இப்போ இதை துளியூண்டு கையில் தண்ணி நினச்சிட்டு இதை இது பண்ண உரிக்கணும். அது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இட்ஸ் பி ஸோ ஹாட் இன்சைட். உள்ளூர பாரு இன்னும் கூட அந்த சூடு கணக்கு இருந்துகிட்டே இருக்குது கணப்பு. அதனால் நீ என்ன பண்ணணுன்னாக்கா சுடுறப்போ ஒரு 75%க்கு சுட்டுடணும் எல்லா பக்கமும். அப்புறம் ஜஸ்ட் அலோவ் இட் டு பி தேர் ஆன் தி அடுப்பு ஃபார் சம் டைம். அந்த ஷூட்டில் திருப்பி திருப்பி பண்ணுறதுல அதில் எல்லாம் இன்னும் நல்லா குக் ஆகிடும். குக் ஆகிட்டு அப்புறம் தோல் வந்து கொஞ்சோண்டு தண்ணி வச்சுட்டு அப்படி இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோ. தொட்டு கையில் சுடாமல் இருக்கும். அதே சமயத்தில் அப்போ தான் தோல் வரும். ஓகே. இப்போ புளிஜலம் விடலாம். அதில் புளிஜலம் போடலாம். இப்போ நான் அடுப்பு ஏற்றிட்டுமா? லைட் இல்லை எல்லாம் பண்ணிட்டு ஏற்றலாம். இது வெறும் லைட். இது வந்து எவ்வளோ இது துளியூண்டு போகிற ஒரு மேபி ஒரு டைனி லைம், ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு. நெல்லிக்காயும் சொல்லலாம். வச்சுட்டு அது ரொம்ப திக்காக வேண்டாம். இட் கேன் பி கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம். ஊற்றிடு இப்படி இந்த புளியை வச்சு இப்படி பண்ணுற பாரு. அப்போ உனக்கு அந்த அப்போ வந்து நார் அப்படியே இப்படியே இருக்கும். ஓகே. பட் இது நார் இல்லை. யூ கேன் மேக் அவுட். திஸ் இஸ் ஸ்டில் தி பல்ப். பல்ப் தான். அது வந்து நிறைய ஆம்படும், நூல் நூல் நூலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே. அது மாதிரி உப்பையும் போட்டுடலாம். நீ ஆட் த உப்பு போடலாமா? போடும் அப்புறம் வேணா போட்டுடலாம். இதுலேயே கூட கொஞ்சம் இருக்குது பாரு. ஐ ஜஸ்ட் ஷோ யூ. இதை மாதிரி இருக்குது பார்த்தியா, அந்த ஸ்ட்ரிங்கா இருக்குது. அதை மாத்திரம் எடுத்துடணும். ஓகே. சாப்பிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. பட் என்னவோ அதை எடுத்துட்டு சொல்லிடுவா. ஸோ இது வரைக்கும் வந்து அடுப்பே ஏற்றலை. வெறும் அந்த சுட்ட கத்திரிக்காவை நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் அதில் வந்து அந்த பச்சை புளி தண்ணியை தான் ஆட் பண்ணி. தட்ஸ் நாட் அ வெரி திக் பல்பி வாட்டர். இட்ஸ் ஒன்லி டைல்யூட்டட் வாட்டர். டைல்யூட்டட் ஸ்ட்ரெயின் ஆஃப் டேமரிண்ட் போட்டு உப்பு போட்டிருக்கு. இது கூட ரொம்ப நாள் சுட வேண்டாம். ஒரு அந்த வார்ம்த் வந்தோம்னா அணைச்சுடலாம், அவ்வளோதான். ஏன்னா அந்த பச்சை புளி வாசனை அண்ட் பச்சை புளி வந்து நம்மளுக்கு சில சமயம்
இட் எஃபெக்ட் யுவர் த்ரோட். அதனால தான் யூ வாமிட், நாட் அதர்வைஸ். நீ சில பேர் அப்படியே பிடிச்சா சாப்பிட்லாம். ஸோ இப்போ இது நல்ல சூடு வந்துடுத்து. இப்போ போட்டோ வீச இப்போ அவ்வளோதான், ஜஸ்ட் தாளிக்க வேண்டியதான் இப்போ இனிமே, வேறு ஒன்றுமே கிடையாது. இதை தள்ளி வேணால் வச்சுக்கோது. ஓகே, நல்லெண்ணெய் எடுத்துக்கோ கொஞ்சமாக அவ்வளோ. போரும் ராக்கி, நிறைய விட்டேன். பெருங்காயம் போடு, எது வேணாலும் போடலாம். பெருங்காயம், கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். இதில் உளுத்தம்பருப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. as simple as that. அவ்வளோ பெருசு போடக்கூடாது ஆக்சுவலாக. அதை நீ சின்னதாக கட் பண்ணாதான் ஈவன் இப்போ சம்படி வாண்ட்ஸ் டு கொஞ்சம் காரமாக சாப்பிடணுன்னா கூட ஒன்று இல்லை பச்சை மிளகாய் கடிச்சுன்னு சாப்பிடுவான். ஆமாம் சாப் பண்ணி தான் போடணும். அதெல்லாம் சோம்பேறித்தனம் படப்படாது. முதல்லயே அழகாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் போட்டு ஒரு பெரட்டப்பட்டா வாசனையாக இருக்கும். அது அந்த பச்சை மிளகாய் வதங்குற வாசனை வருது பாரு. all that adds yes it does. கொத்தமல்லி. ஆஹா, இப்போதான் தாளிச்சோம். கொஞ்சம் இந்த பச்சை மிளகாவோட காரம் அதுக்குள்ளேயே இறங்கியிருக்கு. ஃபேண்டாஸ்டிக். இதில் நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இந்த கொத்சு அப்படின்றதுக்கு ஏர்வையாக தண்ணியும் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு கட்டியாகவும் இருக்குது. கான் வெயிட் டு டேஸ்ட் திஸ். உப்பு வேணா போட்டுக்கோ. இல்லை கொஞ்சம் வேணும், பட் ஒன்று வேணா போட்டுக்கோ. இல்லை, திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபேபுலஸ். அதாவது அந்த பச்சை புளிக்கு வந்து ஒரு தனி வாசனை இருக்குது. அதுவும் அந்த சுட்ட கத்திரிக்காயும் சேரும்போது திஸ் இஸ் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் நீ சொன்ன மாதிரி நல்ல அந்த கல் தோசை அப்படியே வெள்ளை வெளியர்னு இருக்கும். அதில் வந்து ஒரு 2 தோசை, இது நல்லா ஒரு 3-4 கரண்டி மேலே அப்படி ஊற்றி அந்த ஜூஸ் அப்படியே அதில் இறங்கி சாஃப்டாகி அதை நம்ம அந்த விரல் அப்படி வச்சோன்னா அப்படியே இட் பி ஸோ சாஃப்ட் அண்ட் டெண்டர். அதை எடுத்து அப்படி வாய்க்குள்ளே அப்படி போட்டுட்டோன்னா அது ஊத்தப்பமா இல்லை அந்த சுட்ட கத்திரிக்காய் குத்சுவா அப்படின்னே தெரியாது. அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரெசிபி இது. ஸோ திஸ் வாஸ் அ ஃபேபுலஸ் ரெசிபி அகேன். குட். Glad you like this also. Yeah. And when we were actually deciding on recipes for this, I wanted to put together recipes which I love personally. And இது மாதிரி எங்கே ஒரு கதை இருக்குது, இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான anecdote, சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத வச்சு தான் பண்ணோம். தேங்க்ஸ். Good.